ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்பி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவலும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு போண்டா தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டீ டைமுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்தலாங்க. ஒரு கப் அளவுக்கு நல்ல நைஸ் அவல், வெள்ளை அவல் எடுத்துருக்குறேங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலை அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது. ஜீரகம் எடுத்துருக்குறாங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் சோம்பு கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவலில் தண்ணி சேர்த்து ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அவலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அதில் லேசாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டோன்னா ஊறிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அவல் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்படி மசிக்கிச்சில் மசிப்படணும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவலை மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. அது கூட இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கைகளால் மசிச்சு விட்டுக்கலாங்க. ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஈவனாக கலக்கிற மாதிரி. நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இப்போ இது கூட கடலை மாவு, சில்லி பவுடர், உப்பு, பெருங்காயத்தூள், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இது கூட வெங்காயம், மல்லி இலை இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஆனியன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதில் உள்ள தண்ணியே நமக்கு போதுமான அளவு இருக்கும். இடி பிடிச்சு பார்க்கச்சல பால் பிடிக்க வர்ற அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும். போண்டாவுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சிக்கலாம். மீடியம் சைஸாக பிடிச்சிக்கோங்க, அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். இந்த சைஸில் உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க. போண்டா பொரிக்க தேவையான உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கிறேங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகவும் மறுபக்கம் மாற்றி போட்டுக்கலாங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணுங்க. அப்படின்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இல்லைன்னா வெளியில் கறிக்கிடும், உள்ளே வேகாது. போண்டா நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள போண்டாக்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சுவையான ஆலு அவல் போண்டா ரெடி.